Hi friends, welcome to Agil Prabhu Vlogs. अच्छा हाय சொல்லு. Hi சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. எத்தனை தடவை சொல்றேன் நான். சொல்லுங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னா வந்து மேரேஜ் ஆகி 11 இயர்ஸ் ஆயிருக்கு. ஆமா இன்னையோட. இந்த வருஷம் தான் ஸ்பெஷலான வருஷம் கூட சொல்லலாம். எதனால? வந்து 10 வருஷ கனவு நனவான வருஷம். ஆமாம் இப்போ எங்களோட சந்தோஷங்கள் எல்லாமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் சரி சொல்லுமா எப்படி மேரேஜ் ஆகி 10 வருஷம்னு 11 வருஷம் முடிஞ்சிச்சு. ஸோ என்னைய பற்றி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல மனிதர்னு சொல்ல சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க. நான் எப்படிப்பட்ட ஹஸ்பண்டாக இருந்திருக்கேன். பணம் காசு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதையும் தாண்டியும் அன்பானவர் பண்பானவர் பாசமானவர் போதுமா? ஒரு கேக்கு வாங்கி தந்ததுக்கும் இப்படி சொன்னது போதுமா? நிஜமாவே நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்க ஓடணும்னு நினச்சா ஒன்றுமே முடியாதுல்ல. ஒரு நோக்கம் வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும். நோக்கம் ஒரே இதை குறிக்கோள் 2 பேரும் வச்சுக்கிட்டு ஓடி உழைச்சா மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். அது மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே. எங்களோடது இது ஒருத்தர் சோர்ந்து போய் உட்காந்தா கூட இன்னொருத்தவங்க மோட்டிவேட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து உழைக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவோம். நான் எப்படிப்பட்ட ஒய்ஃப் உங்களுக்கு? என்ன சொல்லணும்னா நம்ம வந்து விஜய் வந்து சமுதாபத் சொல்கிற மாதிரி சரியா பெருமை பீத்தக்காரர்களாக இருப்பாங்க போலயே. மாற்றி புகழ்ந்துக்கிறாங்களே எப்படி? எனக்கு நீ இன்னொரு தாய்மா அப்படின்னு வந்து சினிமாட்டிக்காக சொல்லலாம். பட் ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அந்த ஒய்ஃப் தான் எப்பவுமே. ஸோ என்னை மேரேஜ் பண்ணி 10 வருஷம் 11 வருஷம் நல்லபடியாக வந்து வாழ்க்கையை ஏதோ ஓட்டுற அளவுக்கு ஓட்டிட்டு ஆமாம் நல்லபடியாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கும் இனிமேல் வந்து வாழப்போகிற லைஃப்பை சந்தோஷமாக சேர்ந்து அனுபவிக்கிறதுக்கும் வந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். வந்து எல்லா பொண்ணுங்களும் வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளையை வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா நல்லா செட்டில் ஆகிருக்கணும், அப்படி மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும், எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கணும், நல்லா படிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து அதை பற்றிலாம் யோசிக்காமல் என்னையை மட்டுமே நம்பி வந்து நானும் வந்து நல்ல இன்ஜினியர் மாப்பிள்ளை அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். அப்புறம் நல்ல இன்ஜினியர் இல்லாமல் நம்ம டூப்ளிகேட் இன்ஜினியரா? ஆனால் நீ வந்து என்னை மட்டும் நம்பி தான் வந்த. ஸோ வந்து என் மேலே வச்சுருந்து நம்பிக்கையோட நீங்கள் என் கூட வந்தீங்க. ஸோ அது மட்டும்தான் இருந்தது மிச்சமாக கடைசியாக மேரேஜுக்கு அப்புறம். அது மட்டும் மிச்சமா இல்ல, அது இருந்ததுனால தான் அவ்வளவு தூரம் ஓட முடிஞ்சிச்சு, உழைக்க முடிஞ்சிச்சு. ஆமாம். ஸோ என்னை மட்டுமே நம்பி வந்து என் கூட இத்தனை வருஷமாக வந்து வாழ்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கும் என்ன சொல்கிறது, நீ ஒரு நல்ல ஒய்ஃபுங்கிறது என்ன மற்றவங்க வெளிலலாம் பார்க்குறோம்ல ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப லக்கி தான் எப்போவுமே. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வா கடைக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியும் கேக் ஏதோ வாங்குறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு. அப்புறம் என் பெரிய பையன் இருக்கான்ல, அவனும் கேக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த சர்ப்ரைஸ் அதெல்லாம் வந்து முன்னாடி பிடிக்காது. இப்போ பண்ணணும்னு நினச்சா கூட ஹஸ்பண்ட் அது எனக்கு ஏற்றது மாதிரி மாறிக்கிட்டாங்க. என்ன வாங்கிட்டு வரதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க, இல்லை 2 பேரும் போய் சேர்ந்து தான் வாங்கிட்டு வருவோம். இந்த சர்ப்ரைஸ் பண்ணுற பழக்கம் அதனாலே இந்த சர்ப்ரைஸ் பண்ணுற பழக்கம் நம்ம வீட்டில் கிடையாம ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த பழக்கம் தான் ஆரம்பத்துலேயே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டோமே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆளை மாற்றிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியதான். ஒரு வழியாக கேக் வாங்கிக்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக சூப்பராக இருந்தது. பக்கத்தில் ரோடு, இங்கே கடலில் பக்கத்துலேயே பார்க், கடலோடு ஜாயின் பண்ணியே பார்க்கு, எல்லாம் ஃபுல்லாக கடல் தண்ணிக்கு பக்கத்தில் ஃபுல்லாக லைட் செட்டிங் நல்லா இருந்தது. இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு போனது. ஏங்க மச்சான், கேக் சாப்பிட்றதுக்காக வெட்டிங் டே கொண்டாட்டமா இல்லை வெட்டிங் டே கொண்டாடுறதுக்காக கேக் சாப்பிட்றீங்களா? ஒரு சின்ன ஸ்வீட்டில் வந்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி, திருமண நாள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு கூட்டணுமா? என்னோட முதல் பிள்ளை பெண் பிள்ளை, செல்ல பிள்ளை. அடுத்து
என்னோட மறு உருவம். அடுத்து என்னோட கடைக்குட்டி சிங்கம். அச்சுக்குட்டி சாப்பிடுங்கடி. என்ன மச்சான், வெட்டிங் டே எல்லாம் கொண்டாடியாச்சா? இந்த சைடு பிடிச்சு. என்ன மச்சான், வெட்டிங் டே எல்லாம் கொண்டாடியாச்சா? வெட்டிங் டே கொண்டாடியாச்சு இல்ல, வெட்டிங் டே பாஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பாஸ்னா வந்து கடந்து போயிடுச்சு, அவ்வளோதான். ஒரு சின்ன ஹாப்பினஸ். ஒரு பெருசா பீச்சு பார்க்கு எல்லாம் கலந்த ஒரு இடத்துல வந்து கேக் கட்டிங்க போட்டு சாப்பிட்டுட்டு வெட்டிங் டே கொண்டாடி முடிச்சா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு வாண்டு பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம்னா என்னென்ன வேலையெல்லாம் பண்ணதுன்னு ஃப்ரீயாக அவுத்து விட்டுட்டாங்கடா. இது நம்மளுக்கான டைம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சந்தோஷத்தை பார்க்கணும் அவன் முகத்தில். ஜாலியாக கத்திக்கிட்டு மண்ணள்ளி உடம்புலலாம் பூசிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தார். பார்க்கில் வாக்கிங் போகிறவங்களாம் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி சவுண்டு போட்டு கத்திக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் பிள்ளைங்க சந்தோஷம் தானே முக்கியம். ஜாலியாக விளையாட போய் வீட்டில் கைகாலெலாம் கழுவி வாஷ் பண்ணி குளியாட்டி விட்டுக்கிறலாம். கொஞ்சம் இறப்பில் விளாண்டுட்டு போதுன்னு நாங்களும் ஃப்ரீயாக விட்டு விளையாட விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் எல்லார் லைஃப்லேயுமே சந்தோஷம் மட்டுமே எப்போதும் இருக்காது. அதே மாதிரி தான் கஷ்டம் மட்டுமே எப்போதுமே வாழ்க்கையில் இருக்காது. சந்தோஷம் கஷ்டம் எல்லாம் கலந்து வர்றது தானே வாழ்க்கை. எது சந்தோஷம் வந்தாலும் கவலை வந்தாலும் சந்தோஷம் வந்துட்டால் ரொம்ப இதாக இல்லாமையும், கஷ்டம் வந்துட்டால் சோர்ந்து போயிடாமையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, கல்யாண லைஃப்பில் முதல்ல தேவை விட்டு கொடுக்குறது தான். நீயா நானான்னு போட்டி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து. எங்களுக்கு சண்டை அதிகபட்சம் 1 ஹவர் கூட இருக்காது எங்களுக்கு சண்டை. பெரிய சண்டையாக இருக்கும். 1 ஹவர் சண்டை பெரிய சண்டையாக இருக்கும். அதுக்கப்புறம் அன்றைக்கே பேசிடுவோம். ஈகோ எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்கிறதான் வாழ்க்கை. அப்புறம் என்ன, லைஃப்பில் அப் அண்ட் டவுன்கிறது இருக்க தான் செய்யும். அதுக்காக சோர்ந்து போய் உட்காந்துடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு சொல்லி சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி பொண்ணுங்க நம்ம ஹஸ்பண்டை வந்து ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணால் இன்னும் நல்லா உழைப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க லைஃப் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காமல் இருக்கிறத நினச்சி ஹாப்பியாக சந்தோஷமாக லைஃப்பை ரன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். சில பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து எல்லாமே இருக்கும், எதுலேயுமே பிரச்சனை, காசு பண்ணாமல் இதில் எதுலேயுமே செட்டில் எல்லாம் இருக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் சரியாக இருக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். இல்லாமல் முன்னேற நினைக்கிறவங்க ஹஸ்பண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பாசமாக அன்பாக இருந்தாவே எதையும் சாதிக்க முடியும். லைஃப்பில் அடுத்த இடத்துக்கு போக முடியும். அன்பாக இருந்தாவே போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு தானே எல்லாம். அது மாதிரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போயிருங்க. வாழ்த்துறதுக்கு வயசு தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். ஓகே.